நான் இப்போ காலேஜ்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட வந்திருக்கேன். ஓட் போடுறது எல்லாத்தோட கடமை, இந்தியன்ஸோடது. இது ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே வந்திருக்கேன். புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் நேரத்திலே வந்துட்டோம். சரி, வெயிலுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிடலான்றதுக்காக வந்தோம். எல்லாருமே கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக வந்தோடனே நம்மளோட ஸ்லிப் கொடுத்து ஓட் பண்ணிட்டு ஈஸியாக வந்துடலாம். எல்லாருமே ஓட் பண்ணணுன்றது என்னோட இது. அதனால தான் நேரத்திலே வந்து போட்டுட்டு கிளம்பிட்டோம். என் பேர் நவீனா. ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். எனக்கு இன்னைக்கு 10 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிச்சிடும். அதனால சரி முன்னாடியே ஓட்டு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 6 months பேபி இருக்கு. இருந்தாலும் காலையிலேயே ஓட்டு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். அதனால எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடணும். அப்பதான் ஒரு 100% ஓட்டு வரும். ஃபேரான எலெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா எல்லாரும் படத்தை பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் நினைக்கிறாங்க கண்டிப்பா ஓட்டு போட்டணும் அப்படின்னு. ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு வரக்கூடாது. நமக்கு அந்த சிட்டிசன்ஷிப் நமக்குள்ள இருந்து வரணும். அப்பதான் ஃபேரா இருக்கும். என் பேர் பிரீத்தி. நான் கணபதி வந்து வரேன். இது என் ஸ்கூல் தான். நான் இப்போ வந்து நான் 3rd எலெக்ஷன். இது வந்து எனக்கு 2வது பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் என்னோட ரைட்ஸ் வந்து நான் முன்னாடியே முடிச்சுட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்காக எழுந்திரிச்சதும் நான் வந்து ஓட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இங்கே இருக்க எல்லாரையும் நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து அவங்களோட எல்லாத்தோட ஓட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 100% எலெக்ஷன் நம்மளால நடத்த முடியும்.